காவேரி பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இருக்கும் வணக்கம். வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், Cauvery Business.in அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட்டில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு குறிஞ்சியோட லைவ் மீட் இருக்குது. அந்த மீட்டில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு Cauvery Business.in சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நாங்கள் பேசுகிற கம்பெனிஸ் பற்றின டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கூகுள் ஷீட்டாக இருக்கும். அந்த கூகுள் ஷீட்டை நீங்கள் வெப்சைட்டில் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சமீபத்தில் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஏஎம்சியுடைய சிஐஓ மிஸ்டர் நரேன் ஒரு மீட்டிங்கில் பேசியிருந்தார். அதுதான் இன்றைக்கி வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. அவர் பேசுனதை வச்சு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இன்வெஸ்ட் பண்ணால் எடுத்துருங்க, எஸ்ஐபி போடாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி பேசலாம்னு அதுக்கு தான் குரு ஜாயின் பண்ணுறார். ஸோ லெட்ஸ் வெல்கம். அவர் என்ன சொன்னார்னா, எஸ்ஐபி அண்ட் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பு தவிர்க்கிறது பெட்டர் அப்படின்னாரு. இல்லாட்டா எஸ்ஐபி ஃபார் 20 இயர்ஸ் பண்ணிங்கன்னா பெட்டர் அப்படின்னு சொன்னார். ஆனால் அது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எஸ்ஐபியே போடாதீங்க அப்படின்றாங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றாங்க, ரிட்டர்னே வராது, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய வியூ என்ன சார்? சரி, அது மியூச்சுவல் ஃபண்டுக்காக அவர் சொன்னார். நம்ம வந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் நம்ம பேசுகிறோம் எப்பொழுதுமே. அதனால் ஓஷன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறைய, இதுக்கும் அதுக்கும் வேறுபாடு நிறைய இருக்குது. நான் வந்து ஆல்வேஸ் பிலீவ் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அண்டு மியூச்சுவல் ஃபண்டை அவர் ஏன் சொன்னாருங்கிறது ஒரு பல காரணங்கள் பார்க்கலாம். அப்புறமேல வந்து அந்த வியூக்கு எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் நான். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு வந்து அவர் ஏன் அது சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓவர் வேல்யூவேஷன். ஓகே, ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பு ஓவர் வேல்யூவேஷன். அது வந்து யூனிவர்சல், நம்ம ஊரில் பார்க்குறோம், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வேல்யூவேஷன் இருக்குது. அது ஏன் அப்படின்னா, டூ மெனி பீப்புள் அதை சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்களே ஐசிஐசிஐ என்ன பண்ணுறாங்க, ஸ்மால் கேப்லேயும் மிட் கேப்லேயும் இன்றைக்கும் எஸ்ஐபி அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவர் காஷன் பண்ணுறாரு, இந்த மாதிரி அது ஓவர் வேல்யூவேஷனாக இருக்குது, அது ஒத்துக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ ஓவர் வேல்யூட் செக்ஷன் அப்படின்ட்டு. செகண்ட் வந்து காரணம் என்னென்னா, இப்போ ட்ரம்ப்போட அன்சர்டன்ட்டி. அவர் வந்ததுலேருந்து டேரிஃப் இதை போட்டு அதை போட்டு நிறைய பண்ணிகிட்டே இருக்கார். அதனால் குளோபல் ட்ரேடே ஒரு மாதிரி ஏன்னோ அன்டிசைடடாக இருக்குது. எதோ க்ரோ ஆகுமா இல்லையா, இல்லாட்டா பெரிய ஃபால் இருக்க போதா அப்படின்னு நிறைய அன்சர்டன்ட்டி இருக்குது. அப்புறமேலு இந்த ட்ரம்ப் வந்ததுலேருந்து பார்த்தா எஃப்ஐஐஸ்லாம் நிறைய வித்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ரோஸ் ஓவர் வேல்யூவேஷனும் ஒரு காரணம்னு எடுத்துக்கிட்டானாலும், சரி, இதுலேருந்து ஃபண்டு வெளியே போயிட்டே இருக்கிறனால எமர்ஜிங் மார்க்கெட்லேருந்து அவங்களுடைய கரன்சி எல்லாமே டிப்ரிஷியேட் ஆகுது. அப்புறமா டாலர் வர ஸ்ட்ரெங்தன் ஆகிடுது. அங்கே வந்து 10 இயர் இது வந்து அது கூட ரொம்ப ஹையாக இருக்குது, பாண்டோட ஈல்டு கூட. ஸோ இந்த மாதிரி காரணத்தினாலையும் அவர் சொல்லியிருக்காரு தட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது குளோபல் ட்ரேடில். அதனால் வந்து இந்தியாவையும் அது அஃபெக்ட் பண்ணோம் சூனர் ஆர் லேட்டர் அப்படின்ட்டு. மூணாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸும் பேடாக தான் இருக்குது இப்போ. ஆக்சுவலாக இப்போ Q2ல் பார்த்தோம், முதல்ல ஒரு ஃபால் இருந்தது. அப்புறமா Q3யும் அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனாலையும் இவர் சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லலாம் நம்ம அவர் ஏன் இந்த மாதிரி சொன்னாருங்கிறதுக்கு. அப்புறம் இன்னொரு காரணம் என்ன எதனால அப்படின்னா, சரி, டூ மச் ஆஃப் ஈக்விட்டியில் தான் பீப்புள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த அசட் அலோகேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெட் ஃபண்ட்லேயும் போடலாம், இல்லாட்டா கோல்டு அண்ட் சில்வர் அந்த மாதிரிலையும் போடலாம். அந்த மாதிரி இந்த அலோகேஷன் வந்து இந்த ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸை பரவலாக பார்த்தோம் அப்படின்னா இல்லை, எல்லாமே ஈக்விட்டி ஃபோக்கஸ்டாக இருக்கிறனால அவர் அந்த மாதிரி காஷன் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா மித்த அசட்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு பாருங்க, அது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதனாலையும் இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. இதுதான் ப்ராடாக சொல்லலாம் அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காருங்கிறதுக்கு. பட் வந்து அதுக்கு எதிர்மறையாக நம்ம என்ன சொல்ல போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஓகே, ஓவர் வேல்யூவேஷன். இது ஏன் ஓவர் வேல்யூவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, டூ மணி டிமேட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அதனால அவங்க வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், இது வந்து ஆம்ஃபி வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. எஸ்ஐபி கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. 25,400 crores வந்து ஜான்வரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிசம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி ஜாஸ்தி இதோட. அதனால் எஸ்ஐபியோட மோகம் குறையவே இல்லை. அதனால் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா எஸ்ஐபி தான் ஒன்லி வே.
எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டாருக்கும் அட்லீஸ்ட் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் தம் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப லாங் டேர்ம் ஃபோக்கஸ் தான் இருக்கும். ஏன்னா ஜெயிச்சவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு லாங் டேர்ம் ஃபோக்கஸ் தான் இருக்குது. அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க எஸ்ஐபியில், அப்போ ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மேபி முன்னாடி நடக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரில் இது டெஃபினட்டாக நடக்கும். நிறைய இந்தியன்ஸ் வந்து 20 இயர்ஸ் சர்வைவ் ஆவாங்க மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதனால வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ் அத்தனை பேரும், எஸ்பெஷலி இந்த எஸ்ஐபி பண்ணுறவங்க அத்தனை பேரும் ரியலி லாங் டேர்முக்கு தான் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அண்டு அதனால் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஈவன் பாருங்கள், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஜான்வரியில் எடுத்துட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. ரைட் ஃப்ரம் செப்டம்பர் ஆன்வர்ட்ஸ் இன்க்ளூடிங் ஜான்வரியில் பெரிய ஃபால் தான் சந்திச்சிச்சு இந்த நம்ம ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். அண்ட் இப்போ எங்கே அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களும் வந்து ஹைப்ரிட் ஃபண்டை சூஸ் பண்ணியிருக்காங்க, அண்டு மல்டி அசெட் ஃபண்டையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கோல்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் 5 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு கோல்டு இடிஎஃப்ல லாஸ்ட் மந்த் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதனால் ரிட்டைலர்ஸ் வந்து ஆர் நாட் ஃபூல்ஸ். டெஃபினட்டாக அவங்களும் டிப்ஸ் பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கிறதுல அவங்களும் மெஜாரிட்டி ஆஃப் தம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் டெசிஷன் தான் எடுக்கிறாங்க. அதனால வந்து இவருடைய வாதத்தை வந்து நம்ம கரெக்டாக 100% கரெக்டுன்னு எடுத்துக்க முடியாது நம்ம. அண்டு ஃபியூ பீப்புள் பண்ணுறதுனால எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் இந்த கிளாஸ் ஆஃப் ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸை எடுத்து பார்ப்போமே. இந்த கிளாஸ் ஆஃப் ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஒரு குரூப்பில் போடவே முடியாது. சரி, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி இஸ் டிஃப்ரெண்ட்டு, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி இஸ் டிஃப்ரெண்ட்டு, என்னுடைய ரிஸ்க் கேபிட்டல் இஸ் டிஃப்ரெண்ட்டு, உங்களுடைய ரிஸ்க் கேபிட்டல் இஸ் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி ரிஸ்க் கேபிட்டல் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டு, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் ஒரே கேட்டகரியில் போட்டுட்டு ஓகே இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாமே மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அவங்களும் வந்து பேஸ்ட் ஆன் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி மாற்றிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு வந்து கண்கூட பார்க்குறோம். போன மாதத்தோட டேட்டா வந்து ஆம்ஃபி ரிலீஸ் பண்ணதில் அவங்க நிறைய கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய வந்து ஹைப்ரிட் ஃபண்டுக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, திமேட்டிக் ஃபண்டை அவாய்டே பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேருந்து தெரியுது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் கூட அலைவ், அந்த சிச்சுவேஷன் தெரிஞ்சு தான் அதுக்கு தகுந்தாப்புல தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணாதவங்க மாற்றிக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் நம்ம. சரி, என்ன அது வரைக்கும் சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு இது சொல்லுங்களேன், நீங்கள் ஃபியூ திங்ஸ் இதை டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எப்படி பெட்டர் தென் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறத. லாங் டேர்முக்கு வந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம நல்ல ஸ்டாக்கு ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்போவுமே பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய எக்ஸாம்பிள் நமக்கு அதை ஸ்டோரியெல்லாம் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஒன்று ஆட் பண்ணுற பாருங்களேன். அதாவது ராகேஷ் ஜுன்ஜுலாவை பற்றி நம்ம பேசுகிறோம், விஜய் கேடியாவை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம், ஃபர்கெட் அபவுட் வாரன் பஃபெட் நம்ம எப்பொழுதும் அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த 2 இந்தியன் பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்களேன். 3 ரூபாய்க்கு வாங்கினார். இது டைட்டன் 10 ரூபா கூட வாங்கினார். க்ரோஸ் கணக்கில் அதில் இன்வெஸ்ட் பண்ணார். இன்னைக்கு வந்து சிட்டிங் அபவுட் 13,000 or 14,000 க்ரோஸாக இதை வச்சிருக்காரு. ஒன் சிங்கிள் ஸ்டாக்லேருந்து அவருக்கு ரிட்டர்ன். அச்சா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இதில் பண்ணார். அவர் லக்கின்னு சொல்கிறதா இல்லாட்டா சர்வைவ்டு ஆல் த கிரைசிஸ்ன்னு சொல்கிறதா? செகண்ட் பாயிண்ட் தான் சொல்ல முடியும். சர்வைவ்டு ஆல் த கிரைசிஸ், அதுதான் முக்கியம். சி, டைரக்ட் இன்வெஸ்டராக இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டராக இருந்தாலும் யூ ஹேவ் டு சர்வைவ் த கிரைசிஸ். தேர் நாட் லக்கி. கரெக்டாக ஜீரோ இன் பண்ணார். நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக சூஸ் பண்ணுங்க ஸ்டாக்கை, லிவ் வித் தட். அப்போ வந்து அந்த 20 years இப்போ என்ன லைஃப் லாங்காக நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அதை சர்வைவிங் த கிரைசிஸ் தான் ரொம்ப முக்கியம். அவர் எதுனா லக்கின்னு சொல்லிட முடியாது. இது வந்து இந்த அபிலிட்டி தான் நம்ம சூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, இன்னொரு பாயிண்ட் இல்லாட்டா நம்ம என்ன சொல்லலாம்னா இதை கூட மாற்றி கூட சொல்லலாம். தே ஃபெயில்டு மோர் டைம்ஸ் தென் யூ அண்ட் மீ. தப்பு செஞ்சு கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஆல் திஸ் இயர்ஸ், அதனாலேயே சக்சீட் பண்ணாங்க. ஓகே, அதனால தப்பு செஞ்சனால தான் அவங்க சக்சீட் ஆகிருக்காங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ரைட், எஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எஸ்ஐபி போடும்போது அதை மேனேஜ் பண்ணுறது ஒரு ஃபண்ட் மேனேஜர். அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு அது வந்து ஒரு 9 to 5 ஜாப் மாதிரி இருக்கும். அதாவது அவருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலும், இந்த ஃபண்டை கரெக்டாக பார்த்துக்கணும், நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலும்,
அது அவருக்கு ஒரு 9 to 5 ஜாப் மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நம்மளே டேரெக்டாக இறங்கி இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அது நம்மளுடைய பணம் அப்படின்னு அந்த கம்பெனி கரெக்டாக இல்லையான்னு எவாலுவேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது கரெக்டாக ரொம்ப ஸோ அதை விட இதுக்கு வந்து பெட்டரான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கும் நம்ம கவனமாக பார்த்துக்கிறதுக்குமான இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து thousands of crores ஹேண்டில் பண்ணுவார். கொஞ்சம் ஃபண்டு கிடையாது. அவரும் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக அந்த ஆல்ஃபா அச்சீவ் பண்ணணுன்னு அதுவும் பண்ணி ஆகணும் அவர். பட் வந்து ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் வந்து லிமிட்டட் ரிசோர்ஸ் தான். அந்த லிமிட்டட் ரிசோர்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு அவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் வந்து யாருக்கும் அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. அவருக்கு தனக்குத்தானே தான் அக்கௌண்ட் பண்ணணும். அதனால வந்து அவர் வந்து சூஸ் பண்ணும்போது கரெக்டான ஸ்டாக்ஸை சூஸ் பண்ண ட்ரை பண்ணும் அண்ட் ஸ்டே லாங். அதுதான் அவர் எய்ம் பண்ணோம் இல்லையா. அதனால டைரக்ட் ஸ்டாக் வந்து ஃபார் பெட்டர் இந்த மாதிரி சிச்சுவேஷனில். ஏன்னா அவர்கிட்ட கையில் இருக்க ஃபண்ட் வந்து லிமிட்டடாக இருக்கிறதுனால. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சிபிஐ இன்ஃப்ளேஷன் 4.31 குறைஞ்சிருக்கு. கரெக்ட். ஸோ இந்த டைமில் ரெப்போ ரேட் வர ரெப்போ ரேட் வந்து நான் முதலே சொன்னேன் 0.5 குறைங்க அப்படின்ட்டு. அண்ட் இப்போ பாருங்க ரெப்போ சிபிஐ வந்து அவ்வளோ ஃபாலோ ஆகிடுது. இப்போ ஏப்ரலில் திருப்பி பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபியர் தான் நம்ம வந்து நம்ம கண்ட்ரிக்கு ட்ராபேக் வந்து அந்த பயம்தான். பண்ணிட்டா என்ன ஆகிடுமோ அப்படின்னு, தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஃபியர்னாலேயே இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன்லாம் விடுறதுனால தான் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் டிக்ளைன் ஆகிட்டே போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். எனியோ இப்போ ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது ஆர்பிஐக்கு. தென் ஏப்ரலில் கூட அவங்க டெசிஷன் எடுக்கலாம். பட் கவர்மெண்ட் வர 1 lakh crores வரைக்கும் இது கொடுத்துருக்காங்க, டேக்ஸ் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அது இல் டேக் டைம். ஒரு 1 yearக்குள்ளே அதோட எஃபெக்ட் தெரியும். பட் இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் தானே. அப்போ வந்து இது வந்து இப்போ டிக்ளைனிங் எக்கானமியை வந்து அதை அரெஸ்ட் பண்ணோம். அரெஸ்ட் பண்ணி அது திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு உதவும். அப்புறம் டாரிஃப் வந்து ட்ரம்ப் கொடுக்குறது எத்தனை நாள் இருக்க போகுது? அதுக்கு வேஸ் அண்ட் மீன்ஸ் கண்டுபிடிக்க போகிறாங்க. எல்லா பிளேயர்ஸும் கண்டுபிடிக்க போகிறாங்க. எல்லா கண்ட்ரியும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்ய தான் போகிறாங்க. அதனால் ஒரு 6 months 9 monthஸில் ஒரு புது இது வரும் அண்ட் ஐடியாஸ் வரும், புது வே ஆஃப் பிஸ்னஸ் வரும். அது மூலமாக திருப்பியும் எல்லாருமே நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நிறைய ஃப்ரீடம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பிரச்சனை லாங் டேர்முக்கு. ஆமாம். ஸோ அதுக்கு என்ன, அது வந்து ரொம்ப ட்ரிக்கான கொஸ்டின். நம்ம எல்லா டைம்லேயும் கரெக்டாக இருப்போம்னு சொல்லிட முடியாது. அண்டு பட் வாரன் பஃபெட் சொன்னதை இப்போ நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது ஒரு கேம் சேஞ்சர் ஸ்டாக்கு அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதோட எந்த ஸ்டாக் வந்து பர்பச்சுவலாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அது வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது பெட்டர் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லுங்களேன், என்விடியா வந்து ஒரு சிப்புக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மார்க்கெட்டில். அந்த என்விடியா சிப்புனால பயங்கரமாக மார்க்கெட்டு மேலே போச்சு. அந்த ஸ்கிரிப்போட விலையே நியர்லி அபவுட் $3 trillion வரைக்கும் போச்சு. தட் இஸ் தி என்டையர் ஸ்டாக் மார்க்கெட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு சிப்பு ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுது அப்படின்னு சொல்லணும். ஆனால் பாருங்கள், சடனாக வந்து அதுக்கு வந்து அது தேவையே இல்லைன்னு அந்த மார்க்கெட் அப்படியே கிராஷ் ஆச்சு. சரி, அந்த மாதிரி கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணுறதோட நல்ல பர்ஃபார்மிங் கம்பெனி கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கப்பா. they will also வந்து எந்த சிச்சுவேஷன்லையும் ஒரு டிப் இருந்தால் கூட திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணி வருவாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து அது எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுதான் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாக்கு ஹீ ஃபெயில்டு மோர் டைம்ஸ். அப்புறமேல் தான் அவர் ஐடென்டிஃபை பண்ணார். விஜய் கேடியாவுக்கு கூட இந்த ஷேர் ஐடென்டிஃபை பண்ணி வாங்குறதுக்கு முன்னாடி, லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி அவர் நிறைய ட்ரேடிங் பண்ணி ஃபெயில் ஆகி தான் கற்றுக்கிட்டாரு. அது மாதிரி நிறைய ஃபெயிலியர் வந்து வில் கிவ் யூ கரெக்ட் ஸ்டாக் எது, எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் ஆச்சு. அதனால வந்து ஃபெயிலியரை வச்சுக்கிட்டு நம்ம பயப்படக்கூடாது, அண்ட் ஒரு செட்பேக்கை வச்சு பயப்படக்கூடாது. இட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் தான் நம்ம வந்து கரெக்ட் ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இதோட வீடியோ வைண்ட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ நேரம் பேசுனதுனாலே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்கு மட்டும் தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்சு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கேட்டுக்கிட்டு நீங்களும் அமௌண்ட் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணும். இது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரம் பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.